ஆசிரமத்துல தான் குழந்தை இருக்கு. ஆசிரமத்திலையா? எங்க இருந்தாலும் விட மாட்டோம். நான் உங்க வீட்டுக்காரருக்கு வேண்டியவன். எப்படி இருக்காரு? அவரு நல்லா இருக்காருமா. வாங்க வாங்க. எப்படி இருக்காரு? அவருக்கு ஒன்னும் ஆகலையே? நல்லா சார், நீங்க தைரியமா வாங்க. பிரதீப், என்னப்பா இதெல்லாம்? பாருங்க மதர், பாருங்க என் மகனை பாருங்க. ஒரே வாரிசு, அவனுக்கு ஏற்பட்ட கதியை பாருங்க. எல்லாம் எனக்கு தெரியும்பா, பேப்பர்லயும் பார்த்தேன். வருத்தமாத்தான் இருக்கு. ஆனா உன் மகன் செஞ்ச பாவத்துக்காகத்தான் மரணத்தை சம்பளமா கொடுத்திருக்காரு தேவன். கர்த்தர்கிட்ட இருந்து மன்னிப்பு கிடைக்கட்டும். போதாது மதர், போதாது. கடவுள் சன்னிதானத்துல என் மகன் மன்னிக்கப்படுறானே, அது மட்டும் போதாது. மக்கள் மன்றத்துல இந்த அரசாங்கத்தினாலேயும் சமுதாயத்தினாலேயும் மன்னிக்கப்பட்டிருக்கணும். ஆனா அப்படி நடக்கல. ஈவிரக்கம் இல்லாம அவனை தூக்குல போட்டுட்டாங்க. தப்பு உண்மையிலதான். குழந்தைங்களை பெத்துக்கிட்டா மட்டும் போதாது, ஒழுங்கா வளர்க்கறதும் நம்மோட கடமை. அது என்னோட தப்பு தான். அதுக்காக இந்த சமுதாயம் கொடுத்திருக்க இப்படி ஒரு தண்டனை இது ரொம்ப பெருசு மதர்.